ஏன்னா அந்த கட்சியில நீங்க பயணப்பட்டிருக்கீங்க, எம்எல்ஏ வந்திருக்கீங்க, எம்பியா இருந்திருக்கீங்க, ஒரு நாள் அவங்க தலைமையில இருந்திருக்கீங்க, வெளியே வந்திருக்கீங்க. தலைமை வந்து நான் என்னோட பயணம் வந்து புரட்சி தலைவர் அம்மா அவர்கள், அதாவது புரட்சி தலைவர் இருக்கின்ற பொழுது நான் அப்ப எனக்கு 4 வயசு தான், அவர் இறக்குன்ற பொழுது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தான் எனக்கு இத்தனை பதவியும் கொடுத்து என்னை வாழ வச்சாங்க. அம்மா அவர்களை என்னன்னைக்கும் நான் மறைகின்ற வரைக்கும் நான் புரட்சி தலைவர் அம்மா அவர்களை மறக்க அதாவது நாங்க வந்து அம்மா அவர்களை வந்து மறந்து விட முடியாது. அம்மா அவர்கள் எங்களுடைய நெஞ்சில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கு இருக்கின்றவர்கள் அனைவரும் நெஞ்சங்களையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏழை எளிய மக்கள் அனைவரும் மனதிலும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த எடப்பாடி அவர்கள் வந்து சில தவறான முடிவுகள் எடுப்பதனால் தான் வெளியே நாங்கள் வந்திருக்கின்றோம். ஏற்கனவே நான் பலமுறை பேட்டிகள் எல்லாம் கொடுத்திருக்கேன், நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த தவறான ஒரு விஷயம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு எடுத்ததன் காரணமாக தான் நாங்கள் வெளியே வந்தோம் என்பது நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அனைவரும் சொல்லியிருக்கோம். அதே போல சிவி சண்முக அண்ணாவும் பலமுறை உங்களுக்கு வந்து தெளிவாக பேட்டி கொடுத்திருக்காங்க. இதுதான் காரணம் நாங்க வெளியே வந்ததுக்கு. செய்தியில பாத்திருப்பீங்க, தாவக ஆட்சியை கவிழ்த்துக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது சொல்லிட்டு 4 பேர் கைது பண்ணி அதுதான் பாத்தீங்கல்ல, திமுகவும் அண்ணா திமுக சேர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செஞ்சாங்க, இவ்வளவு கோடி வாங்கினாங்க அவ்வளவு கோடி வாங்கினாங்க. நான் என்ன சொல்றேன்னா, தமிழக வெற்றி கழகம் வந்து தேர்தலில் யாருக்குமே வந்து ஓட்டுக்கு எந்த பணமும் கொடுக்காம நேர்மையாக வெற்றி பெற்றிருக்காங்க. அதாவது அது அப்படி இருக்கவங்க எப்படி வந்து ராஜினாமா செய்தவர்களுக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் வந்து இவ்வளவு பணம் கொடுத்தாங்க என்று திமுகவும் அண்ணா திமுக பல ஊடகங்கள்லாம் விமர்சனம் பண்ணாங்க. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு பாத்தீங்களா யார் பேரம் பண்றாங்க, யார் குதிரை பேரம் பண்றாங்கன்னு இப்ப வெளியே வந்துருச்சு. பாத்தீங்களா, நேற்றைய தினம் பாத்தீங்களா வெளியே வந்திருக்கு. திமுக இவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பதவி ஆசை, முதலமைச்சராக உட்காரணும், திமுக உட்காரணும், அண்ணா திமுக உட்காரணுமே தவிர மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் தான். இந்த 5 வருடம் இல்லை, இன்னும் 10 வருட காலம் அவர்தான் முதல்வர்.